ஓகே மக்களே, இன்னைக்கு மேட்ச் டே. இன்னைக்கு துர்காஷ்டமி. ஸோ இந்த பின்னாடி வீடு நம்ம ஊர்லலாம் பின்னாடி வருஷம் இருக்கு, அதுதான் இங்கே வாசப்படி. ஸோ ஜேர்சிலாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். இந்த ஊர்லயும் நம்மளும் பார்க்க வெள்ளக்கார மாதிரி இருக்குமா, ஒரு மாதிரி ஜோக்காக தான் இருக்கும்ல. எனக்கு சூப்பரா தான் இருக்கும்னு தோணுது. குளிர் தான், நல்லா இருக்கு. ஆயிலாம் காமிக்காதடா. குட் மார்னிங் காட்டலாமா சொல்லிட்டு போனாங்களா? ஆமா, வந்து வெளியானோடனே நம்ம ஊர்ல அந்த பழக்கம் இருக்காதுல்ல. குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம ஊர்ல. இங்க வந்துட்டு சொல்றாங்க குட் மார்னிங் அப்படின்றாங்க. நாங்களும் குட் மார்னிங். பொண்ணுங்கன்னா இப்படிலாம் இருக்கணும். நம்ம ஊரா இருந்தா அப்பன்ட்ட சொல்லுவாங்க, அவன் அருவாளை தூக்கிட்டு ஓடி வருவான். வெரி நைஸ் பீப்பிள். சோ இன்னைக்கு என்ன தாய்லாண்ட்லயும் நைஸ் பீப்பிள் தான். அவங்களும் சிரிச்சு தான் போவாங்க காலையில. ஆனா அது வேற ஒரு காரணத்துக்காக. அவங்களும் ஸ்வீட், இவங்களும் ஸ்வீட் தான். அவங்க அளவுக்கு இனிப்பா இல்ல. அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன். மதுரையை பத்தி பேசுறதுக்கு சசிகுமார், விஷால் நிறைய பேர் இருக்காங்க. பத்தி நான் தானே பேசி ஆகணும். ஸ்டார்ட் பண்றோம். மான்செஸ்டர் டெர்பி ஜெயிச்சுட்டு வரோம். வீடியோ மகிழ்ச்சியா முடியுதா சோகமா முடியுதானே கொஞ்சம் கன்ஃபார்ம் மகிழ்ச்சியா. மேனிஃபெஸ்ட் வெற்றி தான். சந்தோஷமா தான் முடிக்க போறோம். இன்னைக்கு ஹாப்பி எண்டிங் தான். நம்ம சைலண்ட்ரா. இட்ஸ் ஓகேயா. ஐஸ் பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குடா. அதான் நம்ம ஒரு இடத்துல பார்க்கிங் போட்டு ஸ்டேடியம் நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க ஸ்டேடியம்குள்ள இருக்கிற பார்க்கிங் எல்லாமே எப்படின்னா ப்ரீ புக் பண்ணுமா அந்த பார்க்கிங்கே. நமக்கு அந்த விஷயம் நம்ம பண்ணல. ஸோ நம்மளோட சிங்கத்தை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். நீங்களும் அந்த மாதிரி கேம் பார்க்க வந்தீங்கன்னா அவுட் டிராஃபிக்கு இந்த மாதிரி ப்ரீ புக்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அது இந்த பெட்டர் செஞ்சு வச்சுக்கிறதுனால ஏன்னா இன்னைக்கு நாங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். போகிற இடத்துல ப்ரீ புக் சார், ப்ரீ புக் கனெக்ட் சிஓ டிக்கெட் அப்படின்றாங்க. ஆமாம், ஸோ நாங்கள் அந்த ப்ரீ புக் பண்ணல. பாருங்க இந்த ப்ரீ புக் எவ்வளோன்னு பாருங்க. ஆனால் நாங்கள் பார்க்கிங் பண்ண இடத்துல வந்துட்டு 10 பவுண்ட். ஸோ உங்களுக்கு விலை கூடியா இருக்குது அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா போட்டு கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே பார்க்க வேண்டியது. நம்ம ஊர்ல பண்றது இல்லையா புக்கேட் வேலையில தளபதி வந்த போது எங்கெங்கயோ போட்டுலாம் நடந்து வந்தாலும். ஆனா அந்த புக்கேட் நம்ம போட்டோம்ல அந்த மாதிரிலாம் இங்க போட முடியாது. இந்த சைட்ல ரோட்ல எல்லாம் போட்டலாம் ஒண்ணும் முடியாது. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஸோ தூரமா எங்கேயும் போட்டு அப்படி நடந்து வரலாம். நம்ம பார்க்காத ஊரு நடந்து வரலாம். கண்ணாடி போடுங்க சொன்ன கண்ணாடியா. எங்க விட்டேன் கரடி போட்டோன்னு வெயிட் வந்துருச்சா? எங்க ஃபுல்லா நம்ம வெயிட் எங்க விட்டேன் இல்ல. நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த வெதருக்கு ஒரு டீ குடிச்சா அப்படி இருக்கும். அதை விட ஒரு பொண்ணு கிடைச்சா அப்படி ஒரு மலேசியா மைண்டா எனக்கு என்ன தோணுதுன்னா அங்க இருக்கிற நல்லா போத்திட்டு படுத்து தூங்கணும் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்மளாம் மழை பெஞ்சாலே அதான் தோணும் பாருங்க. சோ அந்த மாதிரி ஒரு வெதரு என்ன பண்றாங்க, ஜாகிங் ஓடுறாங்க, வேலைக்கு போறாங்க, நடக்கிறாங்க, பைசிக்கல் ஓட்டுறாங்க. மாயண்ண வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. இந்த வெதருக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் வேலைக்கு கூட ஓகே. அதனால ஓகே. இந்த ஜாகிங் தான் போறாங்க, எக்ஸசைஸ் எல்லாம் செய்யறாங்க இந்த வெதர்ல. அவங்க பார்க்கும்போது எப்படா அந்த மைண்ட் செட் வருது. வியப்பா இருந்துச்சு. வெரி குட். கத்துக்கணும், நம்ம கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். ஸ்ட்ரீட்ல அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்னா ஸ்டேடியம் வந்துடும். ஸ்கார்ஃபு என்னது தலைக்கு போடுற பீனி எல்லாம் அங்கங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு அங்கங்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம புகிட்டு எல்லாம் பாலந்தண்ணி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி பர்கரு சிப்ஸு. எங்களை மாதிரி எம்யூ ஜேசி போட்டிருக்கிறவங்க எம்யூ ஜேசி போடாம ஒரு சில பேர் இருக்காங்க. வேற கலரு, கருப்பு கலரு, அவங்க எல்லாமே தெரியுது. சிட்டி தானே. இப்போதான் ஸ்டேடியம்குள்ளே வந்திருக்கேன். கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஃபீலிங் உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. எனக்கு எத்தனை வருஷம் டிவியில் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல இருக்கேன்னு நினைக்கும் போது முடியும். எல்லாருனாலையும் முடியும். நம்ம அதுக்கு ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு எடுத்து வச்சோன்னா, கொஞ்சம் ட்ரை பண்ணோன்னா எல்லாமே முடியும். இப்போ நானும் அசாந்தரும் வந்து மாமா கல்ல தான் கேட்பா. அப்புறம் இல்லாட்டி நான் அவன் வீட்டுக்கு போவேன், இல்லைனா அவன் வீட்டுக்கு வருவான். இல்லை நாங்கள் ரெண்டுலாம் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் போய் கேம் பார்ப்போம். இப்போ நேரில் பார்க்க போகிறோம். அந்தமாரி நினைக்கும் போது இதுக்கு தாடா அவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நம்ம ரொம்ப கிட்டே நம்ம அந்த வியூ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். கரெக்டாக அந்த பெஞ்ச் வந்து அங்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக இந்த போஸ்ட்க்கு இங்கிட்டு இருக்கோம். ஸோ பந்து ஏதாவது கிளியர் பண்ணாலும் சரி, இல்லை கார்னர் கிக்லாம் ரொம்ப கிட்ட தெரியுது எங்களுக்கு. இன்னும் ஸ்டேடியம் இன்னும் ஃபுல்லாக ஆகலை. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா இந்த இடத்த அப்படியே பார்க்கணும், இந்த அட்மாஸ்பியர் இது ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெள்ளையே வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் தான் வந்து இங்கே சீட்லேயே உட்கார போகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹால்லாம் நிறைஞ்சிடும். இன்னும் 1 ஹவரில் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைஞ்சபடியே வெளியே போகுது. அதுக்கப்புறம் நம்ம கேம் பார்க்க போகிறோம். ஐயோ, பால் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் சாந்தை விடாமல் எடிட் பண்ணிகிட்டு இருக்கான். கண்டென்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த இடம் கூட பார்க்கணும். எனக்கு மக்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மக்களுக்காகவே வாழ்ற ஒருத்தன். மணி அடிக்குது, நல்லது டென்ஷன் ஆகிட்டான். Is a breach of ground regulations and may result in ejection from the stadium. Thank you for your cooperation. என்னடா சொன்னாங்க? தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். அலெக்ஸ் ஃபர்கூசன் வருவாரா? நார்மலாக எல்லா கேம்லேயும் வருவார். சொன்னார் வர சொன்னாங்களா உன்கிட்ட? கால் பண்ண வாட்ஸ்அப்பா காலைல குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சாரா? இல்லை, அதுதான் கடுப்பில் இருக்கேன். குட் மார்னிங் சொல்லாமல் நேராக வரேன்றாரு. மற்றவங்களே குட் மார்னிங் தான் சொல்கிறாங்க. அவர் மற்றவங்கன்னா யாரு? நான் வீட்டு முடிக்கிறேன் நடந்து போயிட்டு இருந்தேன் சொன்னாங்க. நானி கூட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. விடேக் இருக்காரு, நிம்மேஞ்சா விடேக் திரும்ப மாட்டாரு. பெரிய மேட்ச் வந்துட்டாரு. என்ன லெஜண்ட் வரலாம் காய்ஸ். இப்போ தான் நானியை பார்த்தோம், விடீக்ஸை பார்த்தோம். ஆமாம், அவங்க விளாடும்போது பார்க்க முடியல. அதான் அவங்க விளாடுறத பார்க்க வரும்போது நாங்களும் பார்க்க வந்திருக்கோம். எல்லாரும் பார்க்க போகிறோம் ஒன்றா. ஓகே சார், அந்த பிளேயர்ஸ்லாம் வருவாங்களா? அது எங்கே சார்? அங்கிட்டா? அதுரா தூதுவரையா? சரி, சின்ன பிள்ளைங்க. நாளைக்கு ஜூம் லென்ஸ் வச்சுருக்கேன்டா. என்னடா மூஞ்சிலே மசில் இருக்கு அவருக்கு. இன்னும் ஒரு ஃபிட்டாக இருக்காங்க. இங்கே பாருங்க, இன்னைக்கு நாங்கள் பார்த்ததில்ல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட். பேப் கூட நானி பேசிகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம நேரில் தான் கிடைக்கும். இதெல்லாம் டிவியில் காட்டுவாங்களா அது கூட தெரியல. என்ன பேசிட்டு இருக்காங்க? சொன்ன டப்பிங் பண்ணுங்க. அதான் இவ்வளோ நாள் நீ இருக்கும் போதெல்லாம் என்னால் ஒன்று அடிக்கவே முடியல, உங்கள் டீம் அடிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு அடிச்சிடுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேப் சொல்லும் போது நானி சொல்கிறாரு, அவ்வளோ சீக்கிரமாக சாதமாக நினைக்காதீங்க, நீ நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். அவர் முறைச்சிட்டு இருக்காரு, பேப் முறைக்கிறாரு. அவர் சிரிச்சுட்டு அந்த வில்லத்தனமாக பேசுகிறாரு. 5 நிமிஷம் இந்த மொத்த கூட்டத்தையும் அமைதியாக்கி காட்டும். இன்னடா சொல்லி ஜாலியாக பேசுகிறீங்க. அவங்க ஜாலியாக பேச பார்த்து எனக்கு கை கொடுத்துட்டாங்க. பார்த்துக்கலாம்டா, இன்னைக்கு நானே பார்த்துக்கலாம்டா. கதையை இப்பதான் ஆரம்பிக்குது. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, நானி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. நான் கூட ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது நானியோட ஒய்ஃபோன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியுது ரிப்போர்ட்டர்னு. இங்கே இருக்கிற வணக்கம் மலேசியா தேசம் மாதிரி அங்கே இருக்கிறவங்க போல. ஓகே, எதிரணி இறங்கிட்டாங்க காய்ஸ். கோவம் பண்ண போகிறாங்க. ஹாய் சொல்கிறாரு. ஓ, அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்களா அங்கே? சிட்டி பத்தியா, சிட்டிக்கு மட்டும் ஹாய் காமிச்சிட்டு போயிட்டாரு. ஏன்னா மற்ற நம்மளாம் பூன்னா எப்படி ஹாய் காட்டுவாரு நமக்கு. ஸ்டேடியம்ல லைன் அப்லாம் சொல்லுவாங்கன்னு கூட எங்களுக்கு இப்பதான் தெரியுது. நம்ம டீம் அங்கே வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டீம் வரும்போது சத்தம் பயங்கரமா இருந்துச்சு. அப்படி இங்க எதிரணி வரும்போது எல்லாம் பூனு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நான் அப்பதான் பாக்குறேன், எப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு தான் இருக்கு. எனக்கு எதுவும் இந்த மாதிரி கத்தல. இங்க இருக்காங்க ஹாலாண்டு எல்லா பிளேஸும் இருக்காங்க காய்ஸ். இப்போ நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப கிட்டே எங்களுக்கு கிடச்சிருக்கு. இது இவ்வளோ நேற்று மோசமான ஸ்டேடியம் பார்க்கும்போது எங்களுக்கு பெருசாக தெரில. இப்போ ஃபுல்லாக ஆள்லாம் இருக்கும்போது இந்த பிளேஸ்லாம் என்னடா இவ்வளோ கிட்ட இருக்குமா, அவங்க வந்து கிளியர் பண்ணால் கூட இப்போ நம்ம கிட்ட வரும். அண்ட் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரியும் ஒரு ஜோக்கான இடத்துல உட்கார போகிறோன்றது மட்டும் தெரியும்.
ஆனால் இவ்வளோ ஜோக்கர் சத்தியமாக இருப்பாங்களே. நாங்கள் வந்து இப்போ இந்த 25 ஜோனில் வந்து ரோ 6ல் இருக்கோம். ஆக்சுவலி இப்படி இந்தமாரி ஒரு ஸ்பாட் எங்களுக்காக கொடுத்தது உண்மையிலே ஸ்பாட்ஸ் கிராஃபிக்ஸ் தான் நம்ம டைம் சொல்லணும். ஸோ அவங்க இவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே இப்போ சும்மா ஏனோ தானோன்னு செய்யாமல் இந்த இடம் வரைக்கும் நம்மளுக்கு பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இவ்வளோ அழகாக. ஓகே, நடுவில் ஒரு ஆள் போயிட்டாரு, பரவாயில்ல. ஸோ ஸ்பாட்ஸ் கிராஃபிக்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இப்படி ஒரு ஸ்பாட் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் நீங்களும் கேம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பாட் கிராஃபிக்கை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. கேம் பார்க்குறதுலேருந்து இவனுக்கு என்ன வார்மப்பே இவ்வளோ வெறித்தனமாக விளாட்றானுங்க. நம்ம பசங்க அப்படி இல்லை, போதும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க, சட்டமாட்ட போயிட்டாங்க. போதும் நமக்கு ட்ரைனிங் சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஆனால் இவனுங்க போகிற மாதிரி தெரியல, வார்மப்பே வெறி பிடிச்சி ஏற்றிட்டு இருக்கிறானுங்க. பார்ப்போமே எது கத்துறாங்க. ஓ, சிட்டி ஃபேன்ஸ். நல்ல ஃபேன்ஸ் தான் எங்களுக்கும். உனக்கு என்ன இவ்வளோ வெறியில் இருக்காங்க? அடிச்சு போய் அடிப்படி சண்டையாயிரும் போலக்கு. முடிச்சு விட்டுலான்றாங்க. தமிழ்ல சொல்லணும்னா இருக்கிறா உங்களுக்கு. டேய் என்னடா கொஞ்சம் இடத்துல இருக்கிற உங்களுக்கே இவ்வளவு திமிர்னா ஸ்டேடியம் இருக்கும். தட்டுங்கடா. இருக்கடா சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்களே, அடிச்சுக்காதீங்கடா. டேய் அவனுங்க ஹோம் நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னடா சவுண்ட் வரக்கூடாது. நான் ஒரு 2008 2010 அப்போ தான் சிட்டின்னு ஒரு டீம் இருக்கிறதே உங்களுக்கே தெரியும். அதுவும் இப்போ வரீங்களா சிட்டி ஃபேனா? இந்த சிட்டி ஃபேன் சொல்கிறீங்களா? ஒன்று கேட்குறேன், எப்போ நீங்கள் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சிங்க? ஆளான் வந்தது பிறகா எக்வார் வந்த பிறகா? அவர் நல்ல நினைக்காரு. எங்கேயும் இருக்காங்களா? அங்கே போயிரு, அது நம்ம டேவிட்சன் மாதிரி இருக்கு. டேவிட்சன் இங்கே இருக்காரு. இப்போதான் பார்த்தேன், இங்கே பாதை தேடி வந்துட்டு வச்சான். அப்போ நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு கிட்ட தாண்டா இருக்கோம் சிட்டி ஃபேன்ஸுக்கு. நம்மளை தொட்டா இறங்குவீங்கன்றீங்க, கோல் பண்ணதுன்னு கத்துவீங்க. அப்போ இதான் அவங்க கடைசி கத்துறதா? இதுக்கப்புறம் விட்டுருங்கன்னு வேணா கத்துவாங்க. நாங்கள் அமைதியாக இருக்கோன்னு பார்க்குறீங்களா? நேரம் குடம் தழும்பாது. சிங்கம் பதுங்கி தான் இருக்கும், பொறுமையாக தான் பாயும். கத்தும் போது பார்ப்பீங்க. இவ்வளோ பேசி எதுவுமே நடக்கலாம் தெரியலடா. நடக்கும் வச்சான். அதான் வச்சிட்டேன். சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானு. ஸ்டார்ட் பண்ண போறோம். கிக் ஆஃப் ஆரம்பிக்கும் போது எல்லாம் உட்காந்துங்க. எல்லாம் உட்காந்து நம்மள உட்காருவோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க guys. ஆரம்பிச்சு பண்ணி போறாங்க. மேப் பரபரப்பா இருக்காரு.
இந்தியா அடிச்சிட்டாடா. செம்ம குவாட்ரா கீப்பர். எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க சுத்தி. எங்களுக்கு பயமா இருக்கு போக போக. இவனுங்க வேற சட்டை வேற போட்டுருக்காங்க. ஒரு மாதிரி ஈக்குவலா போற மாதிரியும் இருக்கு, ஆனா சிட்டி கிட்ட பந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரியும் இருக்கு, நம்மால் அட்டாக் பண்ற மாதிரியும் இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. உங்களை பாக்கிறதுக்கு 13 ஹவர் ஃபிளைட்ல இருந்து அவனே செக் பண்றான்டா. செக்கியா பார்த்து சொல்லுங்கடா. ஜோக் பண்ண கொள்றா. ஐயோ நான் வீடியோலாம் எடுத்துருக்கேன்டா ப்ளீஸ்டா. அமாட்டோட ஒரு அருமையான கோல். ஆஃப் சைடா என்னன்னு தெரியல, செக் பண்ணிருக்காங்க. என்னடா கோல் தானடா. டேய் ஆஃப் பண்ணடா இருந்துது. முடியடா. ஐயோ கோல் தானடா. இதுவும் கோல் இல்லையா? பிஆர் ஐயோ கத்தி முடிச்சு போயிருக்கு. இல்ல இல்ல ஆன் தான் நான் பார்த்தேன். பந்து கொடுத்தோன்னா ஒண்ணா நான் பார்த்தேன். இதுக்கு மேல முடியாதுடா. ஆன் தான் இதுக்கு மேல ஒரு மனுஷனால ஜோக்கான கோல் அடிக்க முடியாதுடா. செம்ம கோல்டா. ஐயோ என்னடா இது? ஆனா இங்க வந்து உட்கார்ந்து பார்க்கும்போது கோல் மாதிரி தானே இருக்கு. ஆல்ரைட் கைஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிச்சு. கோசம்ன்ற முடிவில் இப்போ செகண்ட் ஹாஃபை நோக்கி நம்ம பயணிக்க போறோம். செகண்ட் ஹாஃபாவது ஏதாவது கோசத்தில் இருந்திருக்கணும் நம்ம. ஓகே பரவாயில்ல, 2 கோல் படிச்சிடலாம். இப்போ எம்ஏ வந்து நம்ம சைடு தான் இருக்கு. முன்னேறி போவோம், அட்டாக் பண்ணுவோம், ஜெயிப்போம். நம்ம பெஞ்சுமே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. பார்த்துக்கலாம். அருமையான கோலை நேரில் பார்த்துட்டோம். ஆரம்பத்தில் என்ன சவுண்ட் போட்டானுங்க அவனுங்க. இல்லாம அமைதியா உட்காந்துருக்கானுங்க. 2-0 லீடிங். எடுத்து உட்காந்துருக்காங்க அவங்க மாதிரி. பலானையும் தூக்கிட்டாங்க. Casemiro. Good game, Casemiro.
செகண்ட் ஹாஃப்ல சும்மாடா ஒத்தா நம்ம பார்க்க போற கேம் ஜெயிக்க போறோம். ஆஃப்சைட் கிளம்பிட்டாங்க பேரு. இருந்துச்சு நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு பார்க்கிங்லேருந்து விளையாடுறதுக்கு கஷ்டப்பட்டு வெளியே போயிட்டாங்க. பழக்கிட்டான் கேரிக்கு. அண்ட் இது லாஸ்ட் 5 மினிட்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் 5 நிமிஷம் கொடுத்துருக்கான். பாப்பா என்ன நடக்குதுன்னு. நான் தலைவன் கேரிக்கு உண்மையிலேயே வேற லெவலு. ஆளாடி பெஞ்சில் உட்காரிச்சிட்டான். அலோனோட கேமை படிச்சுட்டாங்க. அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. காய்ஸ் ஹவுடி காய்ஸ், அதுக்கு 5 கோல். ஓகேதான். இல்லடா உட்கார். அவன் கேம் முடிச்சாலே போதுடா. பொண்ணு எப்படி ஆச்சு? தமிழ் கட்டு வச்சுட்டா. ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம்ல. இதுக்கப்புறம் நம்ம இப்படிதான் ஜெயிச்சிட்டோம் சார். ஜெயிச்சிட்டோம். எப்படி? ஓகே சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரியாக்ஷன் வாங்க சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? வேற லெவல் ஃபீலிங். ஆக்சுவலி நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து ப்ரூனோவையும் பார்த்துட்டோம். நீங்கள் டைமிங்கை பாருங்கள், ப்ரூனோவும் பார்த்துட்டு இன்றைக்கி கேமும் தைச்சபடி சந்தோஷமாக போக போகிறோம். உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த கோல்லாம் பார்க்கும்போது செம்ம ஃபீலிங். அவ்வளோ சூப்பரான கோல்ஸ்லாம் நம்ம நேரிலே பார்த்தோம். இந்த மேட்ரு, அதாவது மாமா காலில் கேம் பார்த்துட்டு ஜெயிச்சாலே வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்போ நாங்கள் ஜெயிச்சுட்டு நாட்டுக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குமா தெரியுமா? இப்போ நாங்கள் ஜெயிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. உண்மையிலே இந்த தருணத்துல மிகப்பெரிய நன்றி நம்ம யாருக்கு சொல்லணும்னா தேங்க்யூ. இந்த இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததுக்கும், அண்ட் அழகான ஒரு ஸ்பாட்டு, அண்ட் இப்படி ஒரு செம்மையான ஒரு ட்ரிப்லாம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணது எங்களுக்கு ஸ்பாட் கிராஃபிக்ஸ் தான். சூப்பரான இடத்துல உட்காந்து அந்த கேம் பாக்குறது, அந்த பரபரப்போடு பார்த்துட்டு இருந்தோம் பாரு கிட்ட. ஆமா, அதுவும் அந்த கேம் நாங்க ஜெயிச்சிருக்கோம். எனக்கு தெரியல, அந்த ஒட்டுமொத்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கே தெரியல. அது நான் எவ்வளவு சந்தோஷமா சொல்றதுன்னு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையுமே அப்படியே ரொம்ப சந்தோஷமா பார்த்தேன். எல்லாருமே அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா, கோல் அடிச்சுட்டு பக்கத்துல எல்லாம் ஹைஃபை கொடுத்து ஹக் பண்ணி அப்படிலாம் பண்ணாங்க. ஒவ்வொரு பிளேஸையும் ரொம்ப பக்கத்துல பார்த்தோம். பிஎஸ்ல தான் பார்த்திருக்கேன். அவங்க பக்கத்துல பிஎஸ்ல தான் பார்த்திருக்கேன். கொஞ்சம் ஜூம் பண்ணி ஓ அப்படின்னு. அது வருஷம் நான் சொன்னா, நீ மச்சான் குதிரை சாணி போட்டுச்சுன்னா நீங்க நம்ம தான் நீங்க ஜெயிக்கிறோம் அப்படிலாம். குதிரை சாணி போடுறீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். மொத்தமா 5 தடவை செலிப்ரேட் பண்ணோம். அதுல 2 தான் கோல் பண்ணோம். மத்தெல்லாம் பிஆர்ல 5 தடவை சந்தோஷம் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நம்ம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு, இத்தனை கிலோமீட்டர் கடந்து வந்ததுக்கு வெற்றியை கண்டுட்டோம். ஒரு சக்சஸ் ருசிச்சிட்டோம்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இன்னும் யூகேல தான் இன்னும் ஒரு மான்செஸ்டர்ல இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்க போறோம். எம்சி அடிச்சு உட்கார வச்சுட்டோம். அடுத்தது முடிச்சுட்டு சொல்றேன். ஓகே, பை गाइस. டேய் சும்மாறா, எல்லாத்தையும் முடிச்சிடுறேன்.